ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். முகலாய பேரரசின் வீழ்ச்சியோடு மைய அதிகாரம் நொறுங்கியதால் ஒரு ஆங்கிலேய வணிக நிறுவனம் இந்தியாவை கையகப்படுத்தும் நிலை ஏற்பட்டது. ஆரம்பத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் நோக்கம் நிர்வாகம் செய்வது அல்ல, மாறாக அது சிக்கல் இல்லாமல் வியாபாரம் புரிவதாகவே இருந்தது. எனினும் வங்காளத்தில் 1770 ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்திற்கு பின் சற்றே அதிகாரத்தை பொறுப்புணர்வு கொண்டதாக அவர்கள் மாற்றினர். ஒருபுறம் பாரபட்சமான சுரண்டல் பொருளாதார கொள்கையை கடைபிடித்த போதும் அவர்கள் தாங்கள் ஆண்ட மக்களின் பாதுகாப்பையும் அவர்களின் நீதி நடைமுறைகளையும் காக்க முயல்வதாக பறைசாற்றிக் கொண்டார்கள். பாரம்பரிய அரசாட்சி சர்வாதிகார கொடுமையை உள்ளடக்கியதாக இருப்பதாலும், எதிர்பாராத படையெடுப்புகளாலும் கள்வர்களாலும் மக்கள் இன்னல் அனுபவிப்பதாலும் தங்களின் அதிகாரம் விரிவடைவது தவிர்க்க முடியாததன் நியாயப்படுத்தி கொண்டார்கள். இருப்பு பாதை ஏற்படுத்தியதும் தந்தி தொடர்பு முறையும் எதிர்ப்புகளை ஒடுக்கவும் உள்ளூர் மக்களை எளிதாக கட்டுப்படுத்தவும் உதவின. ஆங்கிலேயரின் விவசாய வணிக கொள்கைகள் இந்திய பொருளாதாரத்தை நாசப்படுத்தின. இந்திய நாட்டின் வளங்கள் பல வகைகளிலும் கொள்ளை போயின. பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் நெசவாளர்களும் இதன் விளைவாக 1830களின் பின் அதிக அளவில் ஆங்கிலேய அதிகாரம் பரவியிருந்த நாடுகளில் இருந்த தோட்டங்களுக்கு கூலி உழைப்பாளிகளாக புலம்பெயர்ந்தார்கள். ஆங்கிலேய அரசு உருவாக்கம். ஆங்கிலேயர் இந்தியாவில் கால் ஊன்ற பக்சார் போரே முக்கிய காரணமாகும். வங்காளம் அவத் நவாபுகள் மட்டுமல்லாமல் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலமும் ஆங்கிலேயரை எதிர்த்தார். பக்சார் போரின் முடிவில் கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரத்தன்மையை இழந்து அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்தது. போரின் முடிவில் ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்திற்கு சென்றார். வங்காள நிர்வாகத்தில் ஊழல் மலிந்துவிட்டதாக கருதப்பட்டதால் அவர் வில்லியம் கோட்டை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். கிளைவிற்கு அவருக்கு முன்பாக பதவி வகித்த ஆளுநரான வான்சிடாட் அவத்தை ஷா ஆலம் வசம் மீண்டும் ஒப்படைத்தது ஏற்புடையதாக இல்லை. அதனால் அவர் சூஜா உத்தவுலாவுடன் புதிய பேச்சுவார்த்தையை துவங்கினார். அதன் விளைவாக 2 அலகாபாத் உடன்படிக்கைகள் கையெழுத்தாயின. வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளின் திவானி அதிகாரத்தை கம்பெனி வசம் பேரரசர் ஒப்படைத்தார். அலகாபாத், காரா பகுதிகளின் நிர்வாகத்தை பெறுவதோடு பேரரசர் 2ஆம் ஷா ஆலம் வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளின் வருவாயிலிருந்து ஆண்டுக்கு 26 லட்சம் ரூபாய் பெறப்போவதாக அறிவிக்கப்பட்டது. போர் இழப்பீடு வழங்கிவிட்டு சூஜா உத்தவுலா அவத் பகுதியை தக்க வைத்து கொள்ள உறுதி செய்யப்பட்டது. வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளின் பொது நிர்வாகம் வங்காள நவாபின் பொறுப்பானது. பேரரசர் கிளைவிடம் திவானி பொறுப்பை ஒப்படைக்கும் முன்பே மீர் ஜாபரின் வாரிசாக பொறுப்பேற்ற நவாப் நிஜாமத் பொறுப்புகளை கம்பெனி வசம் ஒப்படைத்திருந்தார். ஆகவே திவானாகவும் நிஜாமாகவும் கம்பெனி செயல்பட வேண்டியிருந்தது. திவானின் கடமை வரி வசூலிப்பதும் குடிமக்களின் நீதி நிர்வாகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும் ஆகும். நிஜாமின் கடமையோ இராணுவ செயல்பாடுகளும் குற்றவியல் நீதி வழங்கலும் ஆகும். இவ்வாறாக கம்பெனி மெய்யான முழு அதிகாரத்தையும் தன் வசம் தக்க வைத்து கொண்டு வெற்று நிர்வாக சுமையை மட்டுமே நவாபிடம் விட்டு வைத்தது. இத்தகைய நிர்வாக முறையே இரட்டை ஆட்சி முறை என்றும் இரட்டை அரசு முறை என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இரட்டை ஆட்சி முறை விரைவில் உடைய துவங்கியது. பொறுப்புகளை ஏற்காத அரசாட்சி முறை வங்காளத்தில் 1770ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்திற்கு இட்டு சென்றது. 3 இல் 1 என்ற விகிதத்தில் மக்கள் மடிந்தனர். கம்பெனி ஊழியர்கள் அரிசி வணிகத்தில் கொண்டிருந்த ஏகபோக கட்டுப்பாடும் அவர்கள் அவ்வேளையிலும் கடைபிடித்த லாப நோக்கமும் துயரச் சூழலை மேலும் அதிகமாக்கியது. இறுதியாக கம்பெனி தனது பொறுப்பை உணர்ந்ததன் விளைவாக 1773ஆம் ஆண்டில் ஒழுங்குமுறை சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. வங்காளத்தின் ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் நியமிக்கப்பட்டார். நில நிர்வாக முறை, நிலையான நிலவரி முறையும் ரயத்துவாரி முறையும். ஒழுங்குமுறை சட்டம் 1773 படி கம்பெனி ஊழியர்களின் வரவு செலவு கணக்கு பற்றி இயக்குனர் குழு பிரிட்டிஷ் கருவூலத்திற்கு தெரியப்படுத்துவது சட்ட ரீதியாக கடமையாக்கப்பட்டது. ஆளுநரும் தலைமை தளபதியும் 2 ஆலோசகர்களும் கொண்ட குழு வருவாய் வாரியமாக செயல்பட்டு வருவாய் குறித்து விவாதித்தது. 1784ஆம் ஆண்டின் பிட்டிந்திய சட்டம் இராணுவ மற்றும் குடிமை அமைப்புகளை தனித்தனியாக பிரித்தது. தானே ஒரு நிலச்சுவான்தாரராக இருந்த காரன்வாலிஸ் பிரிட்டிஷ் முறையை பின்பற்றிய நிலப்பிரபுத்துவ முறையை உருவாக்க நினைத்தார். வருவாய் வசூலிப்பவரோடு கலந்து பேசி அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இது ஜமீன்தார் என்கிற இடைத்தரகர்களை உருவாக்கியதோடு பயிரிடுவோரை குத்தகை விவசாயிகளாக மாற்றியது.
இயக்குனர் குழுவின் அறிவுரைப்படி வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளின் ஜமீன்தாரர்களுடன் அவர் ஏற்படுத்தி கொண்ட அமைப்பு முறையே நிலையான நிலவரி முறையாக அறியப்படுகிறது. சாசுவதம் என்பது நிலத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜமீன்தாரும் அரசுக்கு வழங்க வேண்டிய வருவாயை நிர்ணயம் செய்வதாகும். 1793 வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளுக்கு அந்த நிர்ணயம் நிரந்தரமாக்கப்பட்டது. இம்முறையின் மூலமாக வரி வசூலிப்போராக இருந்தோர் வாரிசுரிமை கொண்ட ஜமீன்தாரர்களாக மாற்றி அரசு வழங்கிய நிலத்தின் பயன்களை அனுபவிக்கலானார்கள். நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பிற்கு மேலாக வசூலிக்கப்பட்ட அனைத்தையும் ஜமீன்தார்கள் கையகப்படுத்தி கொண்டார்கள். 19ஆம் நூற்றாண்டின் முதல் கால் நூற்றாண்டு சென்னை மாகாணத்தின் நில வருவாய் வரலாற்றின் தொடக்க காலமாகும். ஆரம்பத்தில் பெரும் சர்ச்சைக்கு பின் நிரந்தர நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. செங்கல்பட்டு, சேலம், திண்டுக்கல் மாவட்டங்கள் பல மிட்டாக்களாக பிரிக்கப்பட்டு அதிக தொகைக்கு கேட்போருக்கு வழங்கப்பட்டது. அவ்வாறு நில உரிமை பெற்றோர் வேளாண் குடிகளை அப்புறப்படுத்தியமையால் ஓரிரு ஆண்டுகளில் தோல்வியை எதிர்கொண்டனர். ஆகவே அம்முறை கைவிடப்பட்டது. அதன்பின் வருவாய் வாரியம் கிராமங்களை குத்தகைக்கு விடும் முயற்சியை மேற்கொண்டது. கிராம குத்தகை முறையில் பழைய வரி வசூல் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு கிராமமும் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகை நிர்ணயம் செய்யப்பட்டது. மிராசுதார் முறை நிலவி வந்த மாவட்டங்களில் நிலவரி வசூலிக்கும் பொறுப்பு மிராசுதார்களிடம் கொடுக்கப்பட்டது. மிராசுதார்கள் இல்லாத பகுதிகளில் கிராம தலைவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இம்முறை மோசமான பருவநிலை, தானிய விலை குறைவு, குறைந்த கால குத்தகை முறை போன்ற காரணங்களால் தோல்வியடைந்தது. போதிய விளைச்சல் இல்லாத போது மொத்த கிராமங்களும் வரி செலுத்த முடியாமல் புலம்பெயர்வது என்பது சாதாரணமாக நிகழ்ந்தது. அரசு மாவட்ட ஆட்சியரின் துணையோடு அவ்வாறு புலம்பெயர்ந்தோரை மறுகுடி அமர்த்த முயற்சி மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. 1814ஆம் ஆண்டு இயக்குனர் குழுவில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இது ஆளுநராக இருந்த தாமஸ் மன்றோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. வேளாண் நிலத்தின் உரிமையாளரும் அதன் வாரிசுகளை செலுத்துபவரும் என்ற பொருள் கொண்ட ரையா என்ற அரபு வார்த்தையின் ஆங்கில திரிபே ரயத் ஆகும். ரயத் என்ற சொல்லிற்கு உழவர் என்று பொருள். எந்த இடைத்தரகரும் இல்லாமல் அரசே நேரடியாக பயிரிடுவோருடன் தொடர்பு கொள்வதே இம்முறையாகும். நிலவரி செலுத்தும் வரை விவசாயம் செய்வோரின் வசமே நிலம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. வரி செலுத்தாதோரை நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவதோடு அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்த கால்நடை, வீடு, தனிப்பட்ட உடைமை போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன. அரசு பயிர் செய்யப்பட்ட ஒவ்வொரு வயலிலிருந்தும் கிடைக்கக்கூடிய வருவாயை கணித்தது. தானிய விலை மாற்றம், சந்தைப்படுத்தும் வசதிகள், பாசன வசதி போன்ற காரணிகளை அடிப்படையாக கொண்டு 30 ஆண்டுக்கு ஒருமுறை தீர்வு பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. ரயத்வாரி முறை நிலத்தில் தனி உடைமையை அறிமுகப்படுத்தியது. தனிப்பட்ட உடைமையாளர்களின் பெயர் பதிவு செய்யப்பட்டு பட்டா வழங்கப்பட்டது. அவர்கள் நிலத்தை விற்பதற்கும் அடமானம் வைப்பதற்கும் குத்தகை விடுவதற்கும் உரிமையை மாற்றிக் கொடுப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். – 1772 வரை கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக தலைவர் ஆளுநரே ஆவார். வில்லியம் கோட்டையிலோ ஜார்ஜ் கோட்டையிலோ வீற்றிருப்பவர் ஆளுநர். வில்லியம் கோட்டையில் ஆளுநராக பதவியிருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டார். கவர்னர் ஜெனரல் கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் மன்றத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார். 1833 பட்டய சட்டம் மூலமாக அப்பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று நிலையேற்றம் பெற்றது. அப்பதவியும் இயக்குனர் மன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவதோடு பதவி வகிப்பவர் இயக்குனர் மன்றத்திற்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டிய கடமையும் இருந்தது. 1857 பெருங்கிளர்ச்சிக்கு பின் இந்திய அரசின் பொறுப்பை கிழக்கிந்திய கம்பெனியாரிடமிருந்து இங்கிலாந்து அரசு நேரடியாக எடுத்துக்கொள்ள வகை செய்த 1858 விக்டோரியா ராணியாரின் பிரகடனம் முதன்முறையாக அரச பிரதிநிதி, வைஸ்ராய் மற்றும் கவர்னர் ஜெனரல் என்ற சொற்றொடரை கையாண்டது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்ட முதல் வைஸ்ராய் மற்றும் இந்திய கவர்னர் ஜெனரலாக கானிங் பிரபு நியமிக்கப்பட்டார். வில்லியம் பெண்டிக் பிரபு காலத்தில் 1833 மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்படி நில வருவாய்க்கான ஒப்பந்தம் நிலத்தின் உரிமையாளரோடு மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் நிலவரியானது பயிர் சாகுபடி செய்பவரிடமிருந்தே வசூலிக்கப்பட்டது.
தாமஸ் மன்றோ 1780 மதராஸ் வந்தடைந்தார். முதல் 12 வருடங்கள் அவர் ஒரு படைவீரராக மைசூர் போரில் பங்கேற்றார். அவர் பாரமஹால் பகுதியில் சேலம் மாவட்டத்தில் உள்ளது 1792 முதல் 1799 வரையிலும், கனரா பகுதியில் 1799 முதல் 1800 வரையிலும் பணியில் இருந்தார். பிரித்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களான கடப்பா, கர்னூல், சித்தூர், அனந்தபூர் ஆகியவற்றிற்கு ஆட்சியராக பணிபுரிந்தார். இக்காலத்தில்தான் அவர் ரயத்வாரி முறை பற்றி யோசிக்கலானார். அவர் 1820 ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்திற்கு ஆளுநராக பொறுப்பேற்று அதன்பின் 7 வருடங்கள் சேவையாற்றினார். அப்போது 1822 ஆண்டில் ரயத்வாரி முறையை செம்மையாக அறிமுகப்படுத்தி செயலூட்டினார். அவர் ஆளுநராக இருந்த காலத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததோடு கல்விக்கான செலவினங்களை எதிர்காலத்திற்கான முதலீடாகவே கருதினார். அவர் நிர்வாகத்தில் இந்தியர்கள் பெருமளவில் பங்காற்றுவதை ஆதரித்தார். அவர் ஜூலை 1827 ஆண்டு கர்னூலில் அமைந்துள்ள பட்டிக்கொண்டாவில் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மக்களிடையே பிரபலமாகியிருந்த ஆளுநரான அவரின் நினைவாக பல நினைவிடங்கள் எழுப்பப்பட்டதோடு குழந்தைகள் பலருக்கும் அவரது பெயர் சூட்டப்பட்டது. பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவரது சிலை வடிவமைக்கப்பட்டு 1839 ஆண்டு சென்னையில் நிறுவப்பட்டது.